முன்னொரு காலத்துல சோமபுரின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் முருகன் மற்றும் சேகர் என்று இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். முருகன் படிக்கவில்லை என்றாலும் மத்தவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய தன் மூலதனமாக நினைக்கிறவன். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மத்தவங்களுக்கு செய்யறதுல ஒரு நியாயம் இருக்கணும்னு நினைக்கிற சுத்தமான வெள்ளை மனசு உடையவன். ஆனா சேகரோ இவன் உழைப்பை விட தன் சீரற்ற பேச்சை நம்புகிறவன். நேர்மையாக சம்பாதிச்சு என்னைக்கு முன்னேறது, வாயிலேயே வடை சுட்டு அடுத்தவன் உழைப்புல ஓசியில உட்கார்ந்து சாப்பிடணும்னு கணக்கு போடுற கில்லாடி. முருகன் நிழல் மாதிரி யாருக்கும் தீங்கு நினைக்காம பின்னாடியே வருவான். சேகர் வெயில் மாதிரி எந்த நேரம் யார சுடுவான்னு அவனுக்கே தெரியாது. முருகன் தன்னுடைய மாட்டுக்கு தீவனம் வைத்துக் கொண்டிருந்தான். அப்போது அங்கு சேகர் மெல்ல முருகன் வீட்டிற்கு வந்தடைந்தான். சேகரு, இல்லடா இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட. முருகா, உன் அதிர்ஷ்டம் உன் வாசல்ல வந்து நிக்குதுடா. நான் ஒரு பெரிய வியாபாரம் பேசிட்டு வரேன், மாடு வியாபாரம். இப்ப மட்டும் ஒரு 20,000 போட்டா அடுத்த மாசம் அது 40,000 உன் கைக்கு வரும். 20,000? அது என்கிட்ட இல்லையேடா. அம்மா கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணமாச்சே. யோசிச்சுக்கோ, இந்த வாய்ப்பு விட்டா வராது. நான் உன் நண்பனா சொல்றேன். என் மேல உனக்கு சந்தேகமா? நண்பன் மேல சந்தேகம் வச்சா அது நட்பே இல்லடா. சரிடா சேகர், நீ சொல்றதும் சரியாத்தான் படுது. இந்தாடா சேகர், உன்னை நம்பி தர்றேன். இது என் உழைப்பு. கவலைய விடு முருகா, அடுத்த மாசம் பாரு, நீ தான் இந்த ஊர்லயே பெரிய ஆளு. சரிடா முருகா, நான் போயிட்டு ஒரு நல்ல தகவலோட வானேன். சரிடா சேகர், பார்த்து போயிட்டு வானா. முருகன் கொடுத்தது வெறும் பணம் இல்ல, அவன் காலம் காலமா சேகரிச்சு வச்சிருந்த நம்பிக்கை. ஆனா சேகருக்கு அது வெறும் காகிதம்தான். நாட்கள் கடந்துச்சு. ஆனா சேகர் சொன்ன தகவலோட திரும்பி வரவே இல்ல. முருகன் ரொம்ப சோகத்தோட இருந்தான். என்ன கண்ணு, என்னாச்சு? சோகமா உட்கார்ந்திருக்க? அம்மா, சேகர் இப்படி செய்வான்னு நான் நினைக்கலம்மா. என் நண்பன்னு நம்புனேனே, இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே அம்மா. கண்ணு, உலகத்துல 2 வகை மனுஷங்க இருக்காங்க. ஒருத்தன் அன்பு காட்டி ஏமாத்துறவன், இன்னொருத்தன் ஆசைய காட்டி ஏமாத்துறவன். நீ அவன் காட்டின ஆசைக்கு மயங்கிட்ட. அதிக ஆசைப்படுறவன் கிட்டதான் அதிக ஏமாற்றம் வரும். முருகா, கவலைப்படாத கண்ணு, விடு, பாத்துக்கலாம். இனி நான் யாரையும் நம்ப மாட்டேம்மா. அப்படி சொல்லாதடா. ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான்னு உலகத்துல இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. ஆனா இனிமேல் கண்ணை மூடிக்கிட்டு யாரையும் நம்பாத. சரியா கண்ணு? போய் வேலையை பாரு. முருகனுக்கு அவன் அம்மா கொஞ்சம் ஆறுதல் சொல்லி மனசை தேற்றினாங்க. அதனால் அவன் மனசு கொஞ்சம் அமைதியானது. ஆனாலும் நாம ஏமாந்துட்டோமே என்ற வலி அவன் மனசுக்குள் இன்னும் இருந்து கொண்டே இருந்தது. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. ஊர் திருவிழா மிகவும் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. அங்கே சேகர் மட்டும் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த முருகனுக்கு பழைய கோபம் மீண்டும் தலை தூக்கிச்சு. கோபத்தோட சேகரை நோக்கி அவன் வேகமாக நடந்தான். டேய் சேகரு, என் பணம் எங்கடா? 1 மாசமா உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் ஏமாந்து சோகத்துல இருக்கேன். ஆனா நீ இங்க சந்தோஷமா திருவிழால சுத்திக்கிட்டு இருக்கியா? இப்பவே என் பணத்தை குடுடா. பணமா? எந்த பணம்? நீயே வந்து தானே கொடுத்த. நான் ஒன்னும் உன் வீட்டு பெட்டியை உடைக்கலையே. நட்புன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டியடா. உன்னை நம்புனதுக்கு எனக்கு கிடைச்ச நல்ல பாடம் தாண்டா. முருகா, நீ ஏமாந்தது என்னால இல்ல, உன் ஆசையால. பணம் டபுள் ஆகும்னு சொன்னதும் உன் அறிவு வேலை செய்யல பாரு, அங்கதான் நான் ஜெயிச்சேன். சரிதான் சேகர், நீ சொன்னது சரிதான். என் ஆசைதான் என்னை ஏமாத்திருக்கு. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, ஏமாத்துறவன் ஒரு தடவை வேணும்னா ஜெயிப்பான். ஆனா ஏமாந்தவன் ஒவ்வொரு தடவையும் கத்துக்குவான்டா. நீ இழந்தது ஒரு நண்பனை, ஆனா நான் இழந்தது ஒரு பாடம் கத்துக்க கொடுத்த ஃபீஸு. அட போடா. என்னடா லந்து பண்றியா? லந்து இல்லடா, நிஜம். ஏமாத்துறவன் பெரிய வில்லன் இல்ல, அவனை நம்பி ஏமாறுறவன் தான் வாழ்க்கையோட பெரிய பாடத்தை கத்துக்கிறான். இன்னைக்கு நீ ஒரு 20,000 எடுத்துக்கிட்டு உன் மானத்தை வித்துட்ட. ஆனா நான் இந்த 20,000 ஒரு பெரிய மனுஷனா மாறப்போறேன். இனி இந்த முருகன் யாரையும் கண்மூடித்தனமா நம்ப மாட்டான்.
முருக அன்னைக்கு தோக்கல, அவன் வீழ்ச்சிக்கிட்டான். கெட்டவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டான். நல்ல மனச தொலைக்காம ஆனா தெளிவான புத்தியோட அவன் நடக்க ஆரம்பிச்சான். இனிமேல் யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. நம்பிக்கைன்னு பேர்ல நான் ஏமாந்துட்டேன், நீங்க யார்கிட்டயும் ஏமாறாதீங்க. நம்பிக்கை துரோகம் ஒரு நிமிஷத்துல உங்களை உடைச்சிடலாம். ஆனா அதே வழிதான் வாழ்க்கையில யார நம்பணும் யார விலக்கணும்னு கத்துக் கொடுக்கும். ஏமாந்தவன் பலவீனமானவன் இல்ல, அவன் இனிமேல் யாராலும் எளிதா ஏமாத்த முடியாத மனிதன். சில வழிகள் கண்ணீரை மட்டும் தராது, வாழ்க்கைக்கான புத்தியையும் தந்து போகும். அதனால அன்பு வைங்க, ஆனா கண்மூடித்தனமான நம்பிக்கை மட்டும் வைக்காதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாரல் டாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய நல்ல கதைகள் உருவாக காரணமா இருக்கும். நன்றி.